ஐயா வணக்கம். என்னோட பெயர் காவிய காஞ்சனா. சிறுங்கோழி கிராமம், உத்திரமேரூர் தாலுக்கா, காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்கய்யா. என்னோட தந்தையார் பெயர் எத்திராஜ். 50லேருந்து 60 ஆண்டு காலமாக நாங்கள் விவசாயம் செஞ்சு எங்கள் வாழ்வாதாரத்துக்காக சாப்பிட்டுட்டு வர இடமான இந்த பயிர் வைக்கிற இடத்துல இத்தனை வருஷமாக இல்லாமல் என் தந்தையாரோட சகோதரர்களான பரமசிவம், ரிட்டையர்டு உதவி காவல் ஆய்வாளர் தேவன், அரசு பத்திரவு பதிவுத்துறை அரியலூர் தயாளன், அரசு துறையை சேர்ந்தவர், ஓய்வு பெற்றவர், மற்றும் வீரபத்திரன் இவர்கள்லாம் சேர்ந்து என் தந்தையாரின் அனுபவ இடமான என்னோட வீடு மற்றும் நாங்கள் ஆடு வச்சு மேய்ச்சிட்டு வர எங்களோட ஷெட்டு, விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டு வர எங்கள் வாழ்வாதாரம் மொத்தத்தையும் ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்கய்யா. இதையும் மீறி நாங்கள் தடுக்க போனால் எனது தந்தையாரை அடித்து எங்கள் பொருட்களை சேதப்படுத்தி வேலியை உடைச்சி எங்களை ஆள் வச்சு அடித்தோம். அவர்களும் சேர்ந்து அடித்து ரொம்ப சீரியஸ் ஆகிற அளவுக்கு என் தந்தையார் அரசு ஆஸ்பத்திரியில் 4 நாட்களாக அட்மிட் செஞ்சு எங்களால் முடியாதுன்ற பட்சத்தில் வீடு திரும்பணுங்கய்யா. அந்த டைம்லேயும் மறுபடியும் பிரச்சனை செஞ்சு ஆட்களை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உயிர் பயத்தையும் எங்களோட பொருட்களையும் சேதப்படுத்தி வீடு பூந்து அடிக்கிறாங்க. அதை காவல்துறையினரும் எஸ்பி சார்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போய் கொடுத்ததுக்கு அவங்க லோக்கல் ஸ்டேஷனில் விசாரணை பண்ணுறேன்னு சொன்னாங்க. திரு விநாயகம் ஐயா அவர்கள் அந்த டைமில் இன்ஸ்பெக்டராக இருந்தவங்க எங்களுக்கு ஒரு லெட்டரை எழுதி எங்ககிட்ட சைன் வாங்கினாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீதித்துறையோ வருவாய்த்துறையோ நீங்கள் அணுகுங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், அது வரைக்கும் இங்கே எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி லெட்டரில் எழுதி சைன் வாங்கின பிறகும் அவங்க அத்துமீறி எங்களோட இடத்துக்கு எங்களோட விவசாய இன்ஜினை எடுத்துகிட்டு அவங்க இன்ஜினை வைக்க போனாங்க. அது தட்டி கேட்க போன என்னை அடித்து கீழே தள்ளிட்டாங்க. அந்த டைம் நான் 3 மாதம் கர்ப்பமாக இருந்தேங்கய்யா. அதையும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க எங்களை அடித்து என் வயிற்றுலேயே அடித்து தாக்கி என் குழந்தைய கரு களைஞ்சி போச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டும் நாங்கள் அந்த டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிருந்தோம். இந்த டைமில் எங்களோட வேலி, எங்கள் வீடு, அந்த பொருட்கள்லாம் உடைச்சி எங்கள் மரக்கன்றுகளை சேதப்படுத்தி எங்கள் உயிர்கள் வீட்டில் வளர்க்குற ஆடு மாடுகளெல்லாம் அடித்து துன்புறுத்தினாங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு காவல்துறையை மறுபடியும் நாடின போது அவங்க நீதிமன்றத்தை நாட சொல்லியிருந்தாங்க. நீதிமன்றத்துலேயும் கம்ப்ளைண்ட் செஞ்சிட்டோம். அது கேஸ் போயிட்டு இருக்கும் பட்சத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் மறுபடியும் லோக்கல் ஆளுங்க, கட்ட பஞ்சாயத்து ஆளுங்களை வச்சு அடியாட்களை வச்சும், அதுவும் இல்லாமல் ஊர் தலைவர்கள் சில பேர்களை வச்சு இங்கே அத்துமீறி எங்களோட வீடு, ஷெட்டு, கடை, அப்புறமா நாங்கள் விவசாய இடம் எல்லாத்துலேயுமே கல் நட்டு அவங்களே நிலத்தை அளந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை தட்டி கேட்க போகும்போது நாங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் அணுகணும் காவல்துறையை. அவங்க 2 போலீஸை வர வச்சுருந்தாங்க. அவங்களையும் தகாத வார்த்தைகளை பேசி அவதூறாக பேசி அனுப்புகிறாங்க. எங்களையும் அடிக்கிறதுக்கு ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு முற்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு வேறு எங்கே போகிறதுனே தெரியாத பட்சத்தில் நான் நியூஸ் 7 சேனலை நாடினேன். நியூஸ் 7லேருந்து நாங்கள் இந்த பிரச்சனைன்னு சொல்ல 5வது நிமிஷமே அவர்களோட ரிப்போர்ட்டர்ஸ் எங்களை பார்த்து இந்த இடத்துல விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் நில அளவைக்கு வந்த எல்லாருமே சென்றுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் நில அளவைக்கு வேற ஒரு ஆட்களை கூட்டிகிட்டு வேற ஒரு அடியாட்களை வச்சும் கூலி ஆட்களை வச்சும் நிலத்தை அளக்க முற்பட்டாங்க. நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம். அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்களை வர வச்சு பேசின போது எதுவுமே அவங்க சொல்கிறத கேட்காம அத்துமீறி எங்கள் வீட்டோட பொருட்கள் எல்லாம் மறுபடியும் சேதப்படுத்த ஆரம்பித்தாங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு வாழ்வாதாரமோ போகிற இடமோ தெரியல. எங்களுக்கு உயிர் பயம் மட்டும்தான் இருக்குது. வயசான எங்கள் அப்பா அம்மா, மாற்றுத்திறனாளியான என் அண்ணன், நான் இங்கே மட்டும் தனியாக இருந்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் உயிருக்கோ உடைமைக்கோ நாங்கள் வளர்த்துட்டு வர உயிர்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது ஐயா. எங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இந்த வீடியோ நடுவில் உங்களை சென்றடையும் போது மாவட்ட காவல்துறை ஆளர்களும் சரி, மாவட்டத்தோட கலெக்டர் ஐயாவும் சரி, அல்லது சிஎம் சாரும் சரி, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கோ என் தந்தையாருக்கோ என் அம்மாக்கோ என்னோட அண்ணன், மாற்றுத்திறனாளி அண்ணனுக்கோ உயிருக்கு எந்த பாதகம் நேர்ந்தாலும், எங்கள் உடைமைக்கு எந்த பாதகம் நேர்ந்தாலும் பரமசிவம், தேவன், தயாளன், வீரபத்திரனே முழு காரணமாக இருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து எங்களை அடித்து துரத்திட்டு அவங்க ஆக்கிரமிக்கிறதுல தான் முழு நோக்கமாக இருக்காங்க. எங்களுக்கு இதை தவிர வேறு வாழ்வாதாரமும் இல்லை. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கான போக்கிடமோ வழியோ கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு வரோங்க. இப்போ மொத்தமாக இந்த இடத்த விட்டு துரத்திட்டு அவங்க ஆளுமையினாலையும் அவங்கள பதவி பலத்தினாலையும் பண பலத்தினாலையும் எங்களை அடித்து துரத்திட்டு அவங்க ஆளை முற்படுறாங்க.
நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட போராடுற அளவுக்கு எங்ககிட்ட பணபலமோ தெம்போ உடல் பலமோ எதுவுமே கிடையாதுங்கய்யா. தயவு செஞ்சு நியூஸ் 7 சேனலையும் மாவட்ட காவல்துறையையும் மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்களையும் மற்றும் தமிழக முதல்வரையும் தான் நான் நம்பி இருக்கோம். எங்களுக்கு உதவி பண்ணுமாறும் கேட்டுக்கிறோம். இதுக்கு மேலே எங்களுக்கு வேறு வழி தெரியல. உங்களையே முழுசாக நம்புகிறோம். எங்கள் உயிருக்கும் உடைமைக்கும் எங்கள் வாழ்வாதாரத்தையும் மீட்டு கொடுங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு மீட்டு கொடுத்து உதவி பண்ணுங்கய்யா. உங்களுக்கு பெரிய புண்ணியமாகவும் பெரிய உதவியாகவும் எங்களுக்கு இருக்கும். எங்கள் வாழ்வாதாரத்தை திருப்பி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நியூஸ் 7 சேனலுக்கு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்டுட்ருக்கேன். நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருக்கீங்க. உங்களை நாங்கள் முழுசாக நம்புகிறோம். நியூஸ் 7 சேனல் எங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணி என்னுடைய நிலைமையை கவர்மெண்ட் அதிகாரிகளிடமோ வருவாய்த்துறையிடமோ தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. எங்கே போனாலும் எங்களை போக விடாமல் அவங்க பணபலத்தினால அடித்து துரத்தி விடுறாங்க. போகிற இடமெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் எங்களால் திருப்பி அனுப்பப்படுறோம். உங்களை தான் முழுசாக நம்பி இருக்கும். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணி எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றி.